நடிகை அம்பிகா அவர்கள் ஒரு லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்குது அம்பிகா அவர்களுக்கு. சமீபத்தில் வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் ஈவெண்ட்டில் வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. கொஞ்சம் அவங்களுடைய ஆதங்கம், கோபம் எல்லாத்தையுமே வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதாவது நிறைய பேர் வந்து பழைய படங்களை வந்து ரிப்ளிகேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டிக்டாக் அது இதுன்னு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணட்டும், நான் வந்து பொதுவாகவே மற்றவங்க திறமையை பார்த்து அவ்வளோ ரசிப்பேன். பட் ஆனால் பண்ணுறது வந்து ஒருத்தவங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. சர்க்காசம், காமெடி அதெல்லாம் நான் ரசிப்பேன். பட் ஆனால் இன்சல்ட் அப்படின்றது வந்து வேறு. நீங்கள் நிறைய பேர் பண்ணுறது வந்துட்டு இன்சல்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு பாடல் அவ்வளோ பெரிய ஹிட்டு, அதை வந்து ஒருத்தர் கடற்கரையிலிருந்து வந்து பாடுற மாதிரிலாம் வந்து ஒரு சீன்லாம் வந்து வச்சு நிறைய அதில் வந்து இன்சல்ட் பண்ணியிருப்பார். எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை வந்து இதை வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதே போல் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு டிவி ஷோவில் வந்துட்டு ஒரு கண்டெஸ்டன்ட் இந்த மாதிரி வந்து பண்ணுறாரு. என்னை வச்சே வந்து என்னை வந்து கிண்டல் பண்ணி காமெடியாக வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணியிருந்தார். அந்த ஷோவில் என்னுடைய சிஸ்டரும் வந்து இருந்தாங்க. அவர் பண்ணது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. காமெடின்னு நினச்சி அவர் வந்து பண்ணியிருந்தார். பட் ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா அவருக்கு பதிலடி வேறு மாதிரி நான் கொடுத்துருப்பேன். பட் ஆனால் அவர்கிட்ட நான் சொன்னேன், இது வந்து நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு, இது காமெடி கிடையாது, நீங்கள் என்னை இன்சல்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நான் வந்து ரொம்பவே தெளிவாகவே சொன்னேன். ஸோ காமெடி வேறு, இன்சல்ட் வேறு. எப்போவுமே கலையில் இருக்கிறவங்கள வந்து நான் கடவுளுடைய பிள்ளைகளாக தான் நான் வந்து பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து கலைனா அதுக்கான ஒரு மரியாதையை கண்டிப்பாக தரணும். அதை வந்து காமெடி பண்ணுறேன் அப்படின்ற பேரில் இன்சல்ட் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, அவங்களுடைய ஒரு குருநாதர் அப்படின்னா யாருன்னு சொல்லுவாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அது அவங்களுடைய அனுபவம் மட்டும்தான் சொன்னாங்க. பிகாஸ் எந்த ஒரு காட்ஃபாதரோ இல்லை எந்த ஒரு குருவோ வந்து என்னை இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வரல. நானாக வந்தேன், நானாக கஷ்டப்பட்டேன், நானாக முயற்சி செய்து இந்த ஒரு இடத்துல வந்து நான் இருக்கேன். என்னுடைய அனுபவம் மட்டும்தான் எனக்கு வந்து குரு, என்னுடைய லைஃப்பில் வந்து குரு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதே மாதிரி வெளியில் நான் வந்து போகிறேன் அப்படின்னா, இவங்கள மாதிரி நம்ம ஆகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்கன்னா, நம்ம அந்த அளவுக்கு வந்து ப்ளசண்ட்டாக இருக்கணும், நல்ல ஒரு இடத்துல இருக்கணும். அதற்காக நான் வந்து முயற்சி செய்வேன் நான். அதே போல் அவார்ட் கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன்னா, இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக தான் நான் கருதுகிறேன். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அவார்ட் கொடுக்கறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவம். அதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி தான் நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.